ஹாய் கேரட்ஸ், ஐம் யூ மில்கி வேன். ட்ரே நம்ம டேக்கு கூட ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் பேசணும். என்னென்னா, சில்லுன்னு ஒரு காதல் செகண்ட் பார்ட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அது காப்பிரைட் இஷ்யூ வச்சு நான் சாங் ரிமூவ் பண்ண போனேன். அதில் கிளைமேக்ஸில் நான் என்ன பேசினன்றதே மொத்தமாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து போட்டிருக்கேன். எதுவும் இஷ்யூ இல்லை, ஓகேவா? என்னடா போட்டதை டெலீட் பண்ணிட்டு திருப்பி போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ட் இன்னொன்று, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் அண்டு சப்போர்ட்ஸுக்கு. எனக்கு ரொம்பவே அது ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. இது என்னை ரொம்பவே பூஸ்டப் பண்ணுச்சு. நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நான் ஹாப்பியாக இருக்கேன், ஸோ உங்களே ஹாப்பியாக இருக்கணும்ல. அதனால் நீங்கள் கேட்டிருக்கீங்க நிறைய பேர், ஃபோர்ஸ் மேரேஜில் போடுங்க, அரேஞ்ச் மேரேஜில் போடுங்க, மேரேஜ்லையாச்சும் போடுங்க அப்படின்ட்டு. மேரேஜ்லேயே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் கிட்ட வந்துட்டீங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் என் ஸ்டைலை நான் போடுறேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். இஃப் யூ லைக் த வீடியோ see it or skip it. சரி, ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய கம்பெனி தான் காமிக்கிறாங்க, ஜியான் என்டர்பிரைசஸ். அங்கே ஒருத்தர் எல்லாரையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. ஃபைல்ஸ்லாம் அப்படியே தெரிக்குது, பேப்பர்ஸ் எல்லாமே. அங்கே இருக்க கண்ணாடி எல்லாமே செதறுது. அவரோட ஹெட் அப்படியே டைட்டாக பிடிச்சி ஒரு மாதிரி கத்துறாரு. எப்படி எப்படி இப்படிலாம் நடந்துச்சு? எப்படி அது லாஸ் ஆச்சு? இப்போ போச்சா? என் கம்பெனி போச்சா? என்னோட பிஸ்னஸ் வாழ்க்கை, என் கனவு, என் லட்சியம் எல்லாம் போச்சா? இனியோட இந்த கம்பெனி மொத்தமா போதா? இந்த ஜியான் என்டர்பிரைசஸ் வெறும் ஒரு பில்டிங் ஆக போதா? இல்ல இல்ல, இப்பெல்லாம் நடக்கக்கூடாது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் பிஸ்னஸ் மொத்தமா போச்சா? ஒரே ஒரு ப்ராஜெக்டால என் பிஸ்னஸ் மொத்தமா போச்சா? நான் என்ன பண்ணுவேன் எப்படின்ட்டு அவர் கத்தி புலம்பிட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அப்பா அவர் அங்க கீழே விழுந்திருக்கோம்லடா, உடஞ்ச அந்த கிளாஸஸ்லாம், அதுல ஷார்ப்பா ஒரு பீஸ் எடுக்கிறாரு. செம்ம டைட்டா பிடிச்சி வச்சிருக்காரு கையில. இல்ல, என் பிஸ்னஸ் தான் எனக்கு எல்லாமே. இது இல்லாம நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் சாவுறேன் அப்படின்ட்டு அதை எடுத்து கழுத்துக்கிட்டு வைக்க போறாரு. அங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கு. அப்ப அங்க இருக்க பாடி கார்ட்ஸ் தான் அவர் எப்படியோ போய் தடுக்கிறாங்க. எதுக்கு மேல விட்டா செத்துருவாரு அப்படின்ட்டு போய் புடிச்சுக்கிறாங்க. பாஸ் பாஸ் என்ன பாஸ் பண்றீங்க? விடுங்க பாஸ். டேய் விடுங்கடா, தள்ளி போங்கடா. என் பிஸ்னஸ் இல்லாத வாழ்க்கையில எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? எனக்கு தேவையில்லை. என்னால இது ஒரு வெறும் பில்டிங்கா பார்க்க முடியாது. எனக்கு இது வாழ்தான், நான் போறேன், என்னை விடுங்கடா அப்படின்னு பிடிச்சவர் எல்லாரையும் தள்ளி விட ட்ரை பண்றாரு. ஆனா எப்படியோ அவர்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க அந்த கண்ணாடி பீஸ. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. அப்படியே கீழே உட்காந்து செமையா அழுகுறாரு. அவரை பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பாவமா இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அவங்க கதவை திறந்து ஒருத்தன் வரான். அவனை பார்த்து இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, என்னாச்சு? அது வெளியே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸா? எதுக்கு வந்திருக்காங்க? இல்லை, நம்ம கம்பெனி டவுன் ஆனதுனால ஷேர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. அப்படி கேட்டதோ ஒரு மொத்தமா இடிஞ்சு போயிட்டாரு. மனுஷன் அவள் தான் அழுதுட்டு இருந்தவர் அப்படியே வாய மூடிட்டாரு. அப்படியே ஒரு மொத்தமா உடஞ்சு போயிட்டாரு. இதை பாக்குறவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அவர் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்காரு. அப்ப அவரோட பிஏ தான், பாஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்திருக்காங்களா, வாங்க பாஸ் போய் பேசலாம். மனுஷன் எதுக்குமே எந்த வார்த்தையுமே திறக்கல. அவர் அப்படியே இடிஞ்சு போய் தான் இருக்காரு. 2 பாடி கார்ட்ஸ் தான் அவரை தூக்கியே விடுறாங்க. ஆனா அவர் அப்படியே ஸ்தலம் மாதிரி தான் நடந்து போறாரு. அவர் அப்படியே அங்க ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிற ரூம்க்கு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. மொத்த ஷேர் ஹோல்டர்ஸும் வந்திருக்காங்க. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், ரிட்டர்ன் தரோம் அப்படின்ட்டு. அவருக்கு இதை பார்த்தோட மொத்தமா இடிஞ்சு போயிட்டாரு. அவ்வளவுதான், போச்சு, பிஸ்னஸ் வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு. அப்போ அதுல ஒரு ஷேர் ஹோல்டர் தான், மிஸ்டர் ஜியான், உங்களோட கம்பெனி ரொம்ப டவுனில் போயிடுச்சு. ஸோ எங்களுக்கு யாருக்கும் உங்கள் ஷேர்ஸ் வேண்டாம். சாரி, நீங்கள் இந்த நேரத்தில் ஆல்ரெடி ரொம்ப உடஞ்சி போய் தான் இருப்பீங்க. இருந்தாலும் எங்களுக்கும் பிஸ்னஸ் ஒன்று இருக்குல்ல, இது எங்கள் பிஸ்னஸையும் டவுன் பண்ணும். அதனால உங்கள் ஷேர்ஸ் எதுவும் எங்களுக்கு வேண்டாம்.
எங்களை மன்னிச்சுக்கோங்க, பட் எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவருக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவர் அப்படியே தான் உட்காந்துருக்காரு. மனுஷன் அப்படியே பாவமா அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துட்டாரு சேர்ல. அப்போ அதுல ஒருத்தர், நாங்க ஆல்ரெடி ஃபைல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம், நீங்க சைன் போட்டா போதும், உங்க ஷேர்ஸ்லாம் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அவருக்கு என்ன சொல்ல என்ன பண்ண எதுவுமே தெரியல. அவர் ஆல்ரெடி உடஞ்சுதான் உட்காந்துருக்காரு. திருப்பி மேல மேல அடினோடனே அவருக்கு என்ன பண்ண தெரியல. அவர் பிஏ கிட்ட பென் கேக்குறாரு, அவரும் கொடுக்கறாரு. அவர் கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி சொட்டு அப்படியே விழுது. என்ன பண்ணன்னு தெரியல. ஆல்ரெடி கம்பெனி வந்து டவுன் ஆயிடுச்சு, ப்ராஜெக்ட் லாஸ் ஆனதுனால. கையில் இப்போ பணமும் கிடையாது. ஷேர்ஸ்லாம் ரிட்டர்ன் வந்துட்டா இப்போ அவங்களுக்கு காசும் கொடுக்க முடியாது. இப்போ அது என்டர்பிரைசஸ் வெறியும் ஜஸ்ட் ஒரு பில்டிங் தான் ஆகிடும். அவரோட கனவே அந்த பிஸ்னஸ் தான். என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அவர் சைன் போடலான்னு போகும்போது அப்போ கதவு திறக்குது. சைன் போடலான்னு போகும்போது கதவு திறந்து நிறைய பாடி கார்ட்ஸ் வராங்க. பாடி கார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே யாருக்கும் ஒன்றும் புரியல. எல்லாரும் அவங்கவுங்க மூஞ்சி திருமுழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஒரு பாடி கார்டு சேர் எடுத்துன்னு வந்து நடுவில் போடுறாரு, அவங்களுக்கு எல்லாருக்கும் நடுவில். அப்போ அவங்க ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்லாம் கேட்குது, ரொம்ப சவுண்டாக கேட்குது. எல்லாரும் கதவு கிட்ட தான் பார்க்குறாங்க. கதவு கிட்ட இருந்து ஒரே ஸ்மோக்காக வருது. ஒருத்தர் அப்படியே செம்மையா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு நல்லா பேக் ஷூட்டில் பார்க்க நல்லா பங்கமாக இருக்காரு. அவர் அப்படியே ஸ்டைலாக நடந்து வந்து அந்த சேரில் அப்படியே கெத்தா கால் மேலே கால் போட்டு உட்காடுறாரு. எல்லாருமே ஏஞ்சி நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் மிஸ்டர் ஜியான் கூட. யாருக்கும் ஒன்றுமே புரியல. ஒரு சிலர் பேரில் கண்ணில் வந்து அப்படியே கோவம் தெரியுது, ஒரு சில பேர் கண்ணில் அப்படியே ரெஸ்பெக்ட் தெரியுது, ஒரு சில பேருக்கு பயமாக இருக்குது. அங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பேர் நைட்டாக நடிக்கிட்டு தான் இருக்காங்க, ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க, யாருக்கு என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படின்ட்டு. அப்போ அவர் தான் எல்லாரையும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. எல்லாருமே வாயடிச்சு போய் பயத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. அது பார்க்கும் போது அவரோட லிப்ஸில் லைட்டாக ஒரு ஸ்மிர்க் வருது. என்னைய எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க? வந்தவனை வெல்கம் பண்ணோம் யாருக்கும் தோணலையா இப்படின்ட்டு அவர் கேட்டதும் எல்லாரும் அப்படியே வெல்கம் மிஸ்டர் கிம் டேங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பவ் பண்ணுறாங்க. மிஸ்டர் ஜியானும் சேர்ந்து தான் எல்லாரும் பவ் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ அவர் தான், மரியாதை மனசில் இருந்தால் போதும், எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் அப்போ தான் உட்காடுறாங்க. அப்போ அதில் ஒருத்தர், கிம் மிஸ்டர் கிம் டேங் நீங்கள் சார் இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இது இருக்கட்டும், நீங்கள் எல்லோரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மிஸ்டர் ஜியானோட கம்பெனி வந்து டவுனுக்கு போயிடுச்சு சார், அதுதான் நாங்கள் எல்லோரும் எங்களோட ஷேர்ஸை ரிட்டர்ன் கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஓஹோ அப்படி. ஷேர் ஹோல்டர்ஸ்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் இருக்கணுமா? ஷேர் ஹோல்டர்ஸ்னால் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும், அதுதான் ஷேர் ஹோல்டர். ப்ராஃபிட்டில் மட்டும் இதுவே அவருக்கு ப்ராஃபிட் வந்திருந்தா எல்லாரும் அப்படியே நாக்க தொங்க போட்டுட்டு வந்திருப்பீங்கல்ல. இதுவே அவருக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு உடனே எல்லாரும் உங்கள் ஷேர்ஸை ரிட்டர்ன் கொடுக்க வந்திருக்கீங்க, உங்கள் யாருக்குமே வெக்கமா இல்லை? இப்படி கேட்டதும் எல்லாருக்கும் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. அவங்க யாருமே எதுவுமே பேச முடியல, எல்லாருமே தலை குனிஞ்சுதான் இருக்காங்க. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், லாஜிக் தான், இருந்தாலும் மிஸ்டர் ஜியானோட கம்பெனி ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ இது ஒரு பில்டிங் மட்டும்தான், நாங்கள் என்ன பண்ண முடியும்? எதனா ஒரு லாஸ்னால் பரவாயில்ல, நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி இது பண்ணுவோம், மொத்தமாக போயிடுச்சு. இப்போ இதனால் எங்கள் பிஸ்னஸும் சேர்ந்து பாதிக்கப்படும் சார், அதனால தான் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் அவர்கிட்டயே இதை சொன்னோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப திக்கி திக்கி பேசுகிறாங்க பயத்தோடையே. வெல் மிஸ்டர் ஜியான், அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுங்க. இப்படி சொன்னதும் யாருக்கும் ஒன்றுமே புரியல. என்ன இவர் எல்லாரும் அவர் தான் அப்படி பேசிட்டு இருந்தார், இப்போனா அவரே வந்து எழுதி கொடுங்கன்றாரு. மிஸ்டர் ஜியானுக்கும் அது புரியலை எதுவுமே.
அவங்க ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு அதுக்கான காசை நான் தரேன். அதுக்கு பதிலாக அந்த ஷேர்ஸை எனக்கு கொடுங்க. இப்படி சொன்னதும் எல்லாருக்கும் இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. சில பேர் அப்படியே ஏஞ்சி நிற்கிறாங்க ஷாக்கில். அப்போ அதில் ஒருத்தர், மிஸ்டர் கிம்டியாங், உங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த கம்பெனி மொத்தமாக போயிடுச்சு, அவ்வளோதான். நாங்களாம் 5% 10% வச்சுக்கோங்களே, எங்கள் கம்பெனிக்கு எதனமா ஆயிடுமோ அப்படின்ற பயத்தில் தான் கொடுக்குறோம். நீங்கள் என்னன்னா அந்த ஷேர்ஸ் மொத்தத்தையும் நீங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ இன்னொருத்தர் ஏன்ச்சு, வேறையும் கம்பெனி வாங்கி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலையே. அநேகமாக மிஸ்டர் கிம்டாங்க்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், இந்த வெறியும் கம்பெனி வாங்கி அவர் கம்பெனியும் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாயை கூட முடியல. அப்போ இன்னும் சவுண்டு பார்த்தா அந்த ஆள் மண்டையில் கன் இறங்கியிருக்கு. யாருன்னு பார்த்தா டயாங்கோட பாடிகார்டில் ஒருத்தர் தான் சுட்டிருக்காங்க. டேய், நான் பேசிட்டு தானே இருக்கேன், ஏன்டா இப்படி இருக்கீங்க? பாஸ், அவன் உங்களே பைத்தியக்காரன் சொல்கிறான், நாங்கள் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் சொன்னா கேட்க மாட்டானுங்க. இப்படிதான் எவனா ஒருத்தன் வாய் விடுவான், வாய் விட்டு மேலே போயிடுவான். ஏன் எல்லாரும் இப்படி நிற்கிறீங்க? உட்காருங்க. என் பசங்க இப்படிதான், அஸ்ட்டு வாங்கினானா சாவடிச்சுட்டு வருவானுங்க. உங்களுக்கு யாருன்னா என்கிட்ட எதனா கேட்க வேண்டியது இருக்கா? இப்போ இப்படின்னு கேட்குறப்போ யாருமே எதுவுமே வாயா திறக்கல. என்ன சொல்லுங்க, யாருக்காச்சும் என்கிட்ட எதுனா கேட்கணுமா? இல்லை கிம்டா, எங்களுக்கு எதுவும் இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. அது ஓகே. மிஸ்டர் ஜியான், நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கம்பெனி ஷேர்ஸை எனக்கு தரதுல உங்களுக்கு எதனா அப்ஜெக்ஷன் இருக்கா? இதை கேட்குறப்போ மிஸ்டர் ஜியானுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அதை விட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சார், என்ன சார் இப்படி கேட்டீங்க? உங்ககிட்ட இருந்தெல்லாம் ஷேர் ஹோல்டருக்கு கொஞ்சம் ஒரு 1% கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் 50% வாங்கிக்கிறேன்றீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நீங்கள் சடனாக இப்படி கேட்குறது, அதுவும் என் கம்பெனி ரொம்பவே லாஸ் ஆகிடுச்சு. இப்போ இது வெறுமே ஒரு பில்டிங் தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கிக்கிறேன்றீங்க, இதில் உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது. மொத்தமாக சொல்லப்போனால் இது உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? மிஸ்டர் ஜியான், இங்கே இருக்கவங்கலாம் அப்பனுக்கு அடுத்த அப்படியே சீட்டில் உட்காந்தவங்க. ஆனால் நீங்களும் நானும் இப்படி கிடையாது. கஷ்டப்பட்டு முட்டி மோடி தான் இந்த இடத்துக்கு உட்காந்துருக்கோம். சின்ன வயசில் எனக்கு நீங்கள் ஒரு பெரிய இம்ப்ரெஷனு. இப்போது நான் அப்படி சின்ன வயசில் பார்த்த ஆளை எப்படி பார்க்க எனக்கு மனசு இல்லை. அதனால தான் இது எனக்கு ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் நானும் சேர்ந்தா இந்த கம்பெனி பெருசாக வரும்னு நம்புகிறேன். அதுக்கோசம்தான் நான் இப்போ வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த கம்பெனி எனக்கு கொடுக்கறதுல சம்மதமா இல்லையா? இது கேட்குறப்போ மிஸ்டர் ஜியானுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது என்ன கேள்வி? எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் இப்போயே எழுதி தரேன் எல்லாத்தையும். பிஏ உடனே நீங்கள் எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ்லாம் பாருங்கள். இப்பயே நம்ம மிஸ்டர் கிம்டியாங்க்கு எல்லாத்தையும் எழுதி கொடுக்கலாம். அவரும் சரி சொல்லிட்டு இப்போ எல்லா ஃபார்மாலிட்டியும் பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாச்சு. அவங்க எல்லாரும் அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போது கிம்டயாங்கும் மிஸ்டர் ஜியானும் தான் இருக்காங்க. ஃபைல்ஸ்லாம் வந்துருச்சு. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு மிஸ்டர் ஜியான் ரொம்பவே ஹாப்பியாக சைன் போடுறாரு. அப்படியே அதை கிம்டயாங் கிட்ட கொடுக்குறாங்க. டயாங் எதையுமே செக் பண்ணாமல்
அப்படியே சைன் போட போறாரு. அப்ப மிஸ்டர் ஜியான் தான், எதனா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, நீங்க எதுவும் ஏமாத்த மாட்டீங்கன்ற எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, அதனால நான் அப்படியே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் வந்து சைன் போட போறாரு. அவரும் சைன்ல போட்டுட்டாரு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடுச்சு. அப்போ நான் மிஸ்டர் ஜியான், நான் போயிட்டு வரேன். இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லபடியாக உங்கள் பிஸ்னஸை பாருங்கள், திருப்பி உங்களோட கம்பெனியை வந்து க்ரோத் பண்ண பாருங்கள், நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துடுங்கன்றாரு. அதுக்கு ஜியானும் ஓகே மிஸ்டர் சார், எனக்கு என்ன சொல்கிறதே தெரில, உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன கொடுக்க போகிறேனே தெரியலை, எனக்கு என்ன சொல்ல தெரியல, உங்களுக்கு என்ன கொடுத்து இது பெரிய ஒரு, எனக்கு பேசவே வார்த்தை வர மாட்டுது. நிஜமாக இது ஒரு பெரிய, எனக்கு என் லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட் தான். நீங்கள் என் லைஃபு, என் பிஸ்னஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு நான் என்ன பண்ணி இந்த கடனை அடைக்க போகிறேனே தெரியலை. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் கிம்டியாங். நீங்கள் எதையும் கொடுத்து கடன் அடைக்கணுன்ட்டு இல்லை, எனக்கு எப்போ எது வேணுமோ அப்போ அதை நானே கேட்டு வாங்கிக்கிறேன், அப்போ அதை நீங்கள் கொடுங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு ஒரு ஸ்மிர்கோட சொல்கிறாரு. மிஸ்டர் ஜியானோ எதுவும் புரியாமல், நீங்கள் என்ன கேட்டாலும் சரி கிம்டியாங், அது என் உயிராக இருந்தாலும் நான் கொடுப்பேன் அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்னதே போதும், நீங்கள் உங்கள் கம்பெனி வேலையை பாருங்கள், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிம்டியாங் கிளம்ப போகிறாரு. அப்போ மிஸ்டர் ஜியான், சார் அது ஒரு விஷயம், நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? கிம்டியாங்க திரும்பி பார்த்து, என்ன விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இப்போ என்கிட்ட கொடுக்க எதுவும் இல்லை, நீங்களும் எதுவும் இப்போ நான் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டீங்க, ஆனால் நாளைக்கு என் வீட்டுக்கு கொஞ்சம் வரீங்களா? உங்களுக்கு நாங்கள் எங்கள் கையால் எதனா செஞ்சு போடணும், என்னோட மிஸ்ஸஸ் அண்ட் என்னோட சன் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, வரீங்களா ப்ளீஸ்? அது கேட்கும்போது சன்னு சொன்னோன்னே அவரே அறியாமல் ஒரு ஸ்மைல் அவருக்கு அப்பியர் ஆகுது. சரி, நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. மிஸ்டர் ஜான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. அண்ட் அவரோட கம்பெனியில் இருக்க எல்லாரும் வேலை போயிடுச்சோ, எல்லாம் முடிஞ்சிச்சோ அப்படின்னு நல்லா ரொம்ப சோகத்தில் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே இந்த சைடு டேங்கை காமிச்சா, டேங் காரில் தான் போயிட்டு இருக்காரு. அப்போது நாளைக்கு மிஸ்டர் ஜான் வந்து வீட்டுக்கு வர சொன்னதான் ஞாபகம் வருது. அவர் அதை பற்றி தான் யோசிச்சு போயிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல, கோல்டாக இந்த மனுஷன் மூஞ்சில அவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுது, அவரே அறியாமல். எப்படியே நெக்ஸ்ட் டைமும் ஆகுது. மிஸ்டர் ஜான் தான் ரொம்ப பரபரப்பாக வீட்டில் வந்து எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்காரு மைச்சலாக. அந்த டேபிளில் வந்து எல்லாத்தையும் வந்து டிஷ்லாம் வந்து ரொம்ப ஆர்டராக கரெக்ட் பண்ணி வைங்க, சரிங்களா? எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது. அந்த கர்டன்ஸ்லாம் அங்கே கரெக்டாக வைங்க, எல்லாமே அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு வீட்டை நீட்டாக பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் ஜானுக்கு எதுவுமே புரியலை, என்னாச்சு இவருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா மிஸ்டர் ஜியான் எந்த வேலையுமே செய்ய மாட்டாரு, எதுவுமே வீட்டை பார்த்து கண்டுக்க மாட்டாரு. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் வீட்டையே ரெண்டாக மாற்றிட்டு இருக்காரு போல தலையில. அப்போ மிஸ்டர் ஜியான் வந்து போய் கேட்குறாங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு இன்னைக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டையே? ஐயோ உனக்கு சொன்னால் புரியாதம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு நீ சர்ப்ரைஸ் ஆக போற. நான் சர்ப்ரைஸ் ஆக போறேன், அப்படி என்ன நடக்க போகுது, என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், நீ போயிட்டு ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு அவனை எழுப்பிட்டுன்னு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஒன்றுமே புரியாமல் மேலே போகிறாங்க. இந்த மனுஷனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரில அப்படின்னு புலம்பிக்கிட்டே மேலே போகிறாங்க. வேற எங்கேயும் இல்லை, அவங்க பையன் ரூமுக்கு தான் போகிறாங்க. அவங்க அப்படியே போய் கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்தா அடுத்த செகண்டே அவங்க மூஞ்சிலே நான் வந்து உழுது பார்த்தா துணி. அவங்க அதை அப்படியே எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. ரூமே பார்க்க ஒரே கந்தல் கோலமாக, அங்கங்கே துணியும், ரூம் ஃபுல்லாக சுற்றி ஒரே ப்ளே ஸ்டேஷனும், ஒரே வித்தியாசமாக இருக்குது ரூமை பார்க்க.
அவங்க அப்படியே இந்த ரூமை சுற்றி சுற்றி பார்த்துட்டு நேற்று தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன், அதுக்குள்ளே பாரு இப்படி பண்ணி வச்சிருக்கு. பக்க ரூம் மாதிரியா இருக்கு. படிக்கிற பிள்ளை தான், காலேஜ் படிக்கிறது தான் பேர். ஒரு புக்கா செஞ்சிச்சிருக்கா, ஃபுல்லாக ப்ளே ஸ்டேஷன் தான். எத்தனை வாட்டி தான் திட்டுறது? இதை சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் அவங்க அப்பா நான் சொல்லணும். அவர் கொடுக்குற செல்லத்தில் தானே இப்படி இருக்கு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரூமு கொஞ்சம் கூட க்ளீனாக வச்சுருக்கானா? இப்படி வச்சுருந்தா எப்படி போயிட்டு இவன் குடும்பத்தில் போய் வாழுவான்? இப்படி இருந்தால் புருஷன் 2 நாள் அனுப்பிச்சுட்ருவான் போலே. பார், டைம் என்ன ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கான். டேய் ஜங்குக், ஜங்குக். அவங்க அப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ஒரு சத்தமும் காணோம். ஜங்குக் தான் அது, எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்கள கிட்ட போய் எழுப்புறாங்க, அவன் ஏஞ்சிக்கவே மாட்டான். டே ஜங்குக், மரியாதை எந்திரி, டைம் என்ன ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? தூங்கு போ. பாரு ஜங்குக், உங்க அப்பா தான் கூப்பிடுறாரு, கீழே ஒழுங்கா வா. அவர்கிட்ட அப்புறமா வர சொல்லு போ, தூக்கமா வருது. ஏன் தூக்கம் வராது? ராத்திரியெல்லாம் விளையாடி இருப்ப, பிளே ஸ்டேஷன்ட்டு. அதான் தூக்கம் வருது, விடு போமா. அவங்களும் பிளாங்கெட்டை பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே பிளாங்கெட் ஃபுல்லாக உருண்டுக்கிட்டே அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிக்கிறாரு. அம்மா நீ எழுப்பாத, எனக்கு தூக்கமா வருது, தூங்க விடு, இல்லைன்னா அழுவேன். டேய் நீ பெரிய பையனா, கொஞ்சமாச்சும் பெரிய பிள்ளையா இருமா. நீ தானம்மா சொல்லுவேன் நான் குழந்தைன்ட்டு. தெரியாம சொல்லிட்டேன்டா, எந்திரிடா, உங்க அப்பா கீழே கூப்பிடுறாரு. அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பாரு போ. அந்த டே அவர் அப்பாடா. ஏன் நீ சொல்லிதான் தெரியுமா அவர் அப்பான்ட்டு? எல்லாம் தெரியும், தூக்கம் வருது போ. ஜங்குக் இப்ப நீ ஏஞ்சிக்கலாம், தொடப்பக்கட்டை பிஞ்சுக்கோ, ஒழுங்கா எந்திரி. அவங்க அம்மா அடிக்கிறதுக்கு வெப்பம் தேடுறாங்க. அப்ப ஜங்குக் கண்ணை மூடிக்கிட்டே, என்ன அடிக்கிறதுக்கு தேடுறியாதனா? அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏன் தூக்கமா வந்து நீ போ இங்கேருந்து. திருந்த மாட்டான் போலையே, என்ன பண்றது, ஐடியா அப்படின்ட்டு அவங்க அப்படியே அந்த ரூமோட கார்னருக்கு தான் போறாங்க. அங்க வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு, ஜங்குக் இங்க திறந்து பாரு, கண்ணை திறந்து பாரு. ஜங்குக்ல திறமா சொல்லும், திறந்து கொஞ்சம் பாருடி. நான் திறக்க மாட்டேன். நீ திறக்கலன்னா இப்போ உனக்கு ரொம்ப பிடிச்சது உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அவரோட PS15 கேம்ஸை வந்து அவங்க அம்மா கையில் வச்சிருக்காங்க. அம்மா அதை கீழே வை, எதுக்கெல்லாம் கையை எடுக்கிற, வை கீழே வை. நான் கீழே வைக்கணும்னா நீ எந்திரி ஃபர்ஸ்ட். ஏஞ்சிக்கல வச்சுக்கோ, ஒரே போட்டு தான் அவனை சதறிடும். எந்திரா, நான் உன்னெல்லாம் அடிக்கிறேன்னு சொன்னா நீ ஏஞ்சிக்க மாட்டேன். எங்க தொட்டா நீ எங்க ஏஞ்சி போய் எனக்கு தெரியும், எந்திரி. அம்மா இப்ப எந்திரிக்கே, அதை உடைக்கவா? சரி நான் ஏஞ்சி வரேன், நீ போ. பாரு, நீ மட்டும் வரல வச்சுக்கோ, நான் ரிட்டர்ன் வந்தேன்னா இதை தூக்கி போட்டு உடச்சிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். சரி நான் வரேன், நீ போ. என்ன பிள்ளையோ இதெல்லாம். அப்படியே அவங்க புலம்பிட்டே போறாங்க. ஜங்குக்கு அவங்கள பார்த்துட்டு இதெல்லாம் ஆனா உடனே எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இவங்க நம்மள பெக்கலையோ, இங்க என்ன கத்திரி வச்சுட்டு வந்துட்டாங்களா, எப்ப பாரு இப்படி பண்ணிக்கிட்டு. சரியான பேட் கேர்ள். இரு, எங்க அப்பா நான் சொல்லி உன்னை டிவோர்ஸ் பண்ண சொல்றேன். ஆமா, டிவோர்ஸ் பண்ணிட்டா என்ன பண்றது, சோத்துக்கு சிங்கிதான் அடிப்போம். ஐயோ அந்த ஆள்லாம் செஞ்சு கொடுத்தா நம்மளால தெரிய முடியாதுப்பா. இப்ப எஞ்சி கீழே போகணுமா? சரி கிளம்புவோம். இப்ப கீழே காமிக்கிறாங்க, அவங்க அம்மா அப்படியே கீழே போறாங்க. ஜங்குக்கோட அப்பா தான். என்னடி அவனை எழுப்பிட்டியா? எங்க, அவன் எழுப்புறதுக்குள்ள தினம் உயிரே போகுது. அந்த கேமை வச்சுதான் அவனை எழுப்ப வேண்டியா இருக்கு. நானும் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், கொஞ்சமாச்சும் அவனை ஒழுக்கமா வளங்க. நாளைக்கு வந்து வேற இடத்துக்கு போறவன் கொஞ்சம் ஒழுக்கமா இருந்தா தானே. இப்படியே இருந்தான் அவன் எப்படி போயிட்டு வேற வீட்டுல ஒழுங்கா வாழுவான்? ஹே, அவன் குழந்தைடி, இங்க இருக்க வரைக்கும் தான் அவனால ஹாப்பியா இருக்க முடியும். வெளியெல்லாம் போயிட்டு அவனால அப்படி இருக்க முடியுமா? அததான் நானும் சொல்றேன். வெளி வீட்டுல எல்லாம் போயிட்டு அவன் எப்படி இருக்க போறானோ, இங்க இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருக்கட்டும். விட எப்ப பாரு பிள்ளைய நொய்யின்ட்டு போ. கிச்சன்ல வேலை இருக்கும் பாரு,
போ அதை போய் செய்ய போ. அம்மா இப்போ பாரு என்ன மட்டுமே 2 பேரும் எதனா சொல்லி இது பண்ணிடுங்க, வாயை அடைச்சிருங்க, இந்த வீட்டில் நான் எதுக்குதான் இருக்கணும் அப்படின்னு அவங்களும் புலங்கிட்டே போயிடுறாங்க. ஜங்குக்கோட அம்மா கிச்சனுக்கு போயிடுறாங்க. அப்போ ஜங்குக்கோட அப்பா வெளியே பார்க்கறாரு. வெளியே ஒரே கவர் சவுண்டா இருக்கு. அவருக்கு தெரிஞ்சிச்சு யார் வந்திருக்கான்ட்டு. அவரு ஸ்மைலோட வெளில போய் பார்க்கறாரு. பார்த்தா டயாங் தான் செம்ம மாசா அப்படியே பாடி கோட்ஸோட வந்து இறங்குறாரு. ஜங்குக்கோட அப்பா தான் போயிட்டு அவரை வெல்கம் பண்றாரு. வாங்க மிஸ்டர் கிம்டியாங், நீங்க வருவீங்களா மாட்டீங்களா நான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன், நல்ல வேற நீங்க வந்துட்டீங்க. அப்போ கிம்டியாங் லைட்டா சிரிச்சுட்டு, நீங்க கூப்பிட்ருக்கீங்க, நான் வராமல் இருப்பேனா? அதுவும் நான் ஒரு வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன். நீங்கள் கூப்பிட்டு நான் வரேன்னு சொன்னேன், அதான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சரி உள்ளே வாங்க. டேய் நீங்களாம் இங்கே இருங்க, போயிட்டு வந்துடுறேன். உள்ளே வெறும் கன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேண்டாம், நான் மட்டுமே போயிட்டு வரேன். சரிங்க பாஸ், நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கோம். அது அப்படியே அவர் உள்ளே போகிறாரு. அப்படியே டயாங் அப்படியே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக்கோட அப்பா தான், சார் நீங்கள் இங்கே சோஃபாவில் உட்காருங்க, நான் போயிட்டு என்னோட மிஸ்ஸஸை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். அவங்கக்கிட்ட நான் இன்னும் எதுவும் சொல்லலை, அவங்க சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. நான் அப்போ அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் கோச்சிக்காதீங்க. இல்லை பரவாயில்ல, நான் இங்கே உட்காந்துருக்கேன். சரிங்க சார், நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஜங்குக்கோட அப்பாவும் அப்படியே ஜங்குக்கோட அம்மாவை கூப்பிட்றதுக்கோசம் உள்ளே போகிறாரு. இப்போ அங்கே யாரும் கிடையாது, டயாங் மட்டும்தான் சோஃபாவில் உட்காந்து வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போது மேலேருந்து யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. டயாங்கும் சரி திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக் தான். 15லே என்னிலே கேமராக்கள், 16லே என்னிலே லவ் சீன்கள், 17லே என்னிலே ஷாருக் கான்கள், 18லே என்னிலே ஜுல் 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 ஆமங்கள். இப்படியே பாடிக்கிட்டே ஒரு மாதிரி சாசியா ஆடிக்கிட்டு வாக் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜங்குக் யார் இருக்கா அதெல்லாம் பார்க்கல, அவர் பாட்டுன்னு ஆடிட்டு இருக்காரு. டயாங்கா ஜங்குக்கை தான் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கானா, ஒரு குட்டி ஷார்ட்ஸு, மேலே வந்து லைட்டான ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தான், அது உள்ளே இருக்க எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே மூஞ்ச கீஞ்ச எதுவுமே கலவாமல் அப்படியே ஸ்லீப்பி ஃபேஸோடய அப்படியே கீழே இறங்கி வந்திருக்கான். நல்லா பார்க்கறதுக்கு மில்க் மாதிரி ரொம்ப புகழ்கிறேன் நினைக்கிறேன். ஜங்குக் எப்படியா ஆடிக்கிட்டே திரும்புகிறான். பார்த்தா டயாங் பார்க்கறத பார்த்துனே ஜங்குக்கு என்ன பண்ணுறது தெரில. ஜங்குக் அப்படியே ஷாக்கில் அப்படியே நின்றுட்டான். அப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியான் வெளில வராங்க. அவங்கள பார்த்ததும் ஜங்குக் போயிட்டு ஓடி போயிட்டு மிஸ்டர் ஜியான் பின்னாடி, அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அப்போ மிஸ்டர் ஜியான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கலை. என்னென்னா ஜங்குக் எப்பவுமே விளையாட்டுத்தனமாக தான் இருப்பான். ஸோ அதனால் அவர் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கினதை அவர் எதுவும் பெருசாக மைண்ட் பண்ணிக்காங்க. மிஸ்ஸஸ் ஜியானை பார்த்து, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நேற்று எனக்கு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்கன்ட்டு. ஆமாம் அவர் தான் அவர். அப்படி எதையும் முன்னாடியே நீங்கள் சொல்ல, சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் சொல்லாமல் இருந்தேன், வந்திருக்காரு, வெல்கம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் கிட்டே போகிறாங்க. கிட்டே போயிட்டு, மிஸ்டர் கிம்டியாங் இதுதான் என்னோட ஒய்ஃப் டயாங். மிஸ்டர் கிம்டியாங் கூப்பிட்டது கட்டு தான் ரியாலிட்டிக்கே வராரு. வந்துட்டு என்னவா நீ என்ன சொன்னீங்க? இல்லை இவங்க தான் என்னோட ஒய்ஃப். ஓ. டயாங்கும் ஏஞ்சி அவங்களுக்கு பவ் பண்ணுறாரு. அவங்க அவரை பார்த்துட்டு, அவர் என்கிட்ட நேற்று எல்லாமே சொன்னார், ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் மட்டும் நேற்று பண்ணலன்னா அவர் கண்டிப்பாக ரொம்பவே என்ன ஆகியிருப்பார் எனக்கு தெரியலை. ஐயோம்மா நீங்கள் சார் இதெல்லாம் வேணாம், நீங்கள் டயாங்னி கூப்பிடுங்க. நீங்கள் என்ன டயாங்னி கூப்பிடுங்க, மரியாதை வேணாம். சாருக்கு நான் ஹெல்ப் பண்ணதுன்னா நான் அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன், அதுக்கோசம்தான். எப்படியா இருந்தாலும் எனக்கு தெரியும் சார் இப்போ லாஸ் ஆகிருந்தாலும் பின்னாடி திருப்பி நல்லபடியாக வருவார்
அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குமா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ சொல்கிறத கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டயாங் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் டயாங் கண் பின்னாடி தான் போகுது. அப்போ மிஸ்டர் ஜியான் தான், உங்களுக்கு இன்னொருத்தவங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், இதான் என் பையன் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கா டயாங் அப்படி பார்த்துட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பின்னாடியே ஒளிஞ்சிருக்காங்க. அப்போது மிஸ்டர் ஜியான் தான், டி ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்க, பின்னாடி இந்த முன்னாடி வா. மாட்டேன், நான் வரமாட்டேன். ஜங்குக் விளையாட இதெல்லாம் டைம் இல்லை, இங்கே வா, அப்பா உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல, இங்கே வா நில்லு. அப்பா நான் எப்படி நின்றுட்டு இருக்கேன், நான் முன்னாடி வர சொல்கிறீங்க. அம்மா மேலே தானே வந்தேன், நீ சொல்ல மாட்டியா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துருக்காங்கன்ட்டு. டேய் எனக்கே தெரியாதுடா, உங்கள் அப்பா இப்போ சொல்லி தாண்டா எனக்கே தெரியும். பூ இதை உன்னை சொல்லிடா, நான் உனா மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. என்னடா ஆச்சு, என்னடா புலம்பிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை போமா. ஜங்குக் என் கண்ணால இந்த சைடு வாப்பா அப்படின்னு பிடிச்சி மிஸ்டர் ஜியான் தான் முன்னாடி நிற்க வைக்கிறாரு. ஜங்குக்கு என்ன பேசுறதுன்னே தெரில. ஆனால் அவங்க ஜங்குக்கே தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கண் அப்படியே ஜங்குக்கை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கு அங்கே பார்க்கவே இல்லை, ஆனால் டேங் ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் நேற்று நான் அம்மாக்கிட்டே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, எனக்கு பிஸ்னஸ்க்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார் அப்படின்ட்டு, அது இவர் தான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப சந்தோஷம், என்கிட்ட சொல்கிற? அங்கே பார்த்து அவரை வெல்கம் பண்ணு. அப்பா டி ஜங்குக் விளையாட்டுத்தனம்லாம் இப்போ காமிக்காத, ஒழுங்காக பண்ணு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறது தெரியலை. சொன்னால் கண்டிப்பாக அவங்க அம்மா சாவடிச்சிருவாங்க, திட்டுவாங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே திரு முழிச்சிட்டு இருக்கான். அப்போது டயாங் தான் ஜங்குக் கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபியூ ஸ்டெப் முன்னாடி வரான். ஜங்குக்கு உடனே ஹார்ட்லாம் அப்படியே படப்படன்னு துடிக்குது. அப்போ டயாங் கையை நீட்டி, ஹலோ ஐ மிஸ்டர் கென்டியான், நைட் டு மீட் யூ அப்படின்னு கையை நீட்டுறாரு. ஜங்குக்கோட அப்பா கையை கொடு ஜங்குக். ஜங்குக்கு அப்படியே கையை கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷம், நான் தான் வந்து ஜங்குக். ஜங்குக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு கையெடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் டயாங் செம்ம கிரிப்பாக பிடிச்சிருக்காரு. ஜங்குக்கால் எடுக்கவும் முடியல கையவே. அப்படியே கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கையை அந்த பிசைவாங்களாடா கையை பிடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி இப்படியோ கையை எடுத்துட்டான். அப்போ மிஸ்டர் ஜியான் டயாங்க கூப்பிட்டுக்கிட்டு டைனிங் ஹால் தான் போகிறாரு. அங்கே ஃபுல்லாகவே செமையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபுட்டு இருக்குது. எடை எடுக்க எதை வைக்கன்னு தெரியாமல் அவ்வளோ வச்சுருக்காங்க. அப்போது டயாங் அந்த சைடு உட்காடுறாரு. ஆப்போசிட்டில் ஜங்குக் தான் உட்காடுறாரு. அங்கே அவ்வளோ ஃபுட்டு இருக்குது. ஆனால் கண்ணு ஃபுல்லாக டயாங்கு ஜங்குக் மேலே தான் இருக்குது. டயாங் பார்வை ஃபுல்லாக ஜங்குக் மேலே இருக்குது. ஆனால் ஜங்குக்கோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபுட் மேலே தான். ஜங்குக் பார்த்து பீஸ்ஃபுல்லாக அவரோட சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போது அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்தா டயாங் தான் அவர் காலை வச்சு ஜங்குக்கோட காலில் உரசிட்டு இருக்காரு. ஜங்குக் அதை பார்த்துட்டு அப்படியே டயாங்கை பார்க்குறாரு. ஆனால் டயாங் எதுவுமே தெரியாத மாதிரி அவர் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜங்குக் அப்படியே வந்து அவர் காலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு முன்னாடி எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் எடுக்க டயாங்கோட கால் இன்னமும் வந்து கிட்ட மேலே போகுது. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரொம்ப துடிக்குது. என்ன பண்ண அப்படின்னு தெரியலை. அப்படியே அவரோட கால் அப்படியே உரசி ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க அம்மா அப்பா கண்டுக்கல. ஏன்னா ஜங்குக்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் நாட்டியான பாய், இல்லை கொஞ்சம் இல்லை ரொம்பவே நாட்டியான பாய். ஸோ வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான் சாப்பிட்றேன்ற பேரில் அப்படின்னு அவங்களும் விட்டுடுறாங்க. ஆனால் ஜங்குக்கு தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஜங்குக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரால் சுத்தமாக முடியல. என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு. ஆனால் டயாங் ரொம்ப ஸ்ட்ராங்காக காலை வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே டயாங்கோட கால் அப்படி கிட்ட ஜங்குக் கீழே வந்துருச்சு. ஜங்குக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அவர் அப்படி சாக் பண்ணிட்டாரு அவர் சாப்பிட்ட சாப்பாடை.
அப்போ அவங்க அம்மா தான் கிட்ட வராங்க. அவங்க அம்மா கிட்ட வரது பார்த்தோன்னே டயாங் காலை வித்துட்டாரு. அப்போ தான் ஜங்குக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாகவே வந்து மூச்சு விடுறான். அவங்க அம்மா வந்து திட்டிக்கிட்டே தண்ணி எடுத்து கொடுத்து, இப்போ பாரு இந்த புள்ளிக்கு இதே விளையாடுத்தனமாக போச்சு. ஒழுங்காக சாப்பிட்றானா ஜங்கு, ஒழுங்காக சாப்பிடு. அவங்க அம்மா அப்படியே தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வந்து அப்போ எனக்கு போதும், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டேன். ஜங்கு என்னாச்சு உனக்கு, ஒட்டிப்பேன், ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு அவங்க பக்கத்துலேயே நிற்கிறாங்க. அவங்க நிற்கிறத பார்த்ததும் டயாங்கும் காலை வச்சு எதுவும் பண்ணலை. ஜங்குக்கும் அப்போ தான் சரி இவருக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படியே ரிலீஃபாக சாப்பிட்றாரு. இப்படியோ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. ஹாலில் உட்காந்து எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் டயாங் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் டயாங்கோட கண்ணு ஃபுல்லாகவே ஜங்குக் மேலே தான் இருக்குது. ஜங்குக் டயாங்கை பார்க்கக்கூடாதுன்ட்டு எங்கெங்கேயோ திரும்பி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போது மிஸ்டர் ஜியான் தான், மிஸ்டர் கிம் கியாங், உங்களுக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லி சொல்லி அழுத்து போயிருக்கோம், பட் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டயாங் தான், நான் தான் நேற்றே வேணான்ட்டேனே, எதுக்கு சும்மா தேங்க்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லை கிம் கியாங், உங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டாலும் அது பத்தாது, போதாதுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எனக்கு அவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மட்டும் நேற்று அப்படி பண்ணலன்னா என் நேரத்துக்கு என் ஃபேமிலி கூட இப்படி உட்காந்துருப்பனாவே தெரியலை. நீங்கள் பண்ண உதவிக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் என்ன கொடுத்தாலும் ஈடாகாது. ஆனால் எதனா பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போக்கு டயாங் தான், உங்களுக்கு எதனா எனக்கு பண்ணணும் போல இருக்கா? ஆமாம், உங்களுக்கு எதனா பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சொல்லுங்க கிம்டியா, நீங்கள் என்ன வேணால் கேளுங்க. அது என்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பொருளை நான் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் என் உயிரையே கேட்டாலும் சரி, நான் அதை சந்தோஷமாக கொடுப்பேன். நீங்கள் கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க. நான் என்ன வேணாலும் கேட்கலாமா? அதான் சொல்லிட்டேனே கிம்டியா, நீங்கள் என்ன வேணும் கேட்கலாம், நீங்கள் என்ன வேணும் கேளுங்க. டேங் ஒரு நிமிஷம் ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு எப்பயும் போல ஜோன் அவுட் ஆன மாதிரி தான் உட்காந்துருக்காரு. அங்கே என்ன நடக்குது அதான் தெரியல. அவர் பாட்டுனா ஒரு வேர்ல்டில் இருக்காரு. டயாங் அதை பார்த்துட்டு, எனக்கு உங்கள் பையன்தான் வேணும் இப்படி சொன்னதும் மிஸ்டர் ஜியானுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. மிஸ்டர் ஜியானுக்கு அதுக்கு மேலே அவருக்கு என்ன கொஷின் ப்ராசஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுது. என்ன கேட்டார் அப்படின்ட்டு. நீங்கள் நீங்கள் இப்போ என்ன கேட்டீங்க? எனக்கு உங்கள் பையன்தான் வேணும். ஐ மீன் எனக்கு உங்கள் பையனை மேரேஜ் பண்ணி தருவீங்களா இப்படின்னு கேட்குறாரு. அவர் அப்படியே மிஸ்ஸஸ் ஜியானை பார்க்குறாரு. ஆனால் அவங்க வந்து நோன்ற மாதிரி தலையை அசைக்கிறாங்க. அப்போ மிஸ்டர் ஜியான் ஒரு செகண்ட் ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே டயாங்க பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட எனக்கு சம்மதம் அப்படின்றாரு. மிஸ்ஸஸ் ஜானுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கு என் பையனை உங்களை மாதிரி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு சம்மதம் தான். டயாங் கிட்ட கேட்டுன்னு ரொம்பவே சந்தோஷம். அதே சமயத்தில் அவர் ஸ்மைலோட ஒரு ஸ்மிர்க்கும் இருக்குது. டயாங் அப்படியே இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னதில். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜ் வச்சுக்கலாம். நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேருக்கும் கிரேட் பண்ணிட்டு டயாங் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்குன்னு ஜோன் அவுட்டில் தான் இருக்காரு. டயாங் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டாரு. டயாங் அப்படி போனோன்னே மிஸ்ஸஸ் ஜியான் தான், என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுதா? என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டேன்ட்டீங்க? அவர் கேட்டோன்னே தரேன்னு சொல்லிட்டீங்க. அவர் யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியல. உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். அந்த பையனை பார்த்தா ஊரே வந்து மரியாதை கொடுக்கும், அவ்வளோ பயப்படும். ரொம்ப நல்ல பையன்டி. அவனாக படித்து அவனாகவே முன்னேறி இவ்வளோ தூரம் வந்திருக்கான், எல்லாரும் மதிக்கும்படி.
கண்டிப்பாக ஜங்குக்கை நல்லா பார்த்துப்பான் எனக்கு தோணுது. நான் அடுக்கோசம் தான் தரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நம்ம பையன் படிக்கிறானே, அவன் படிக்கவா செய்கிறான்? விளையாட்டுத்தனமாக தானே இருக்கான். அதுதான் சொல்கிறேன், அவன் படிக்கிறான், விளையாட்டுத்தனமாக இருக்கான். அவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள் எத்தனை நாள் அவனை நம்ம வீட்டில் பொத்தி பொத்தி வளர்த்துட்டீங்க. நம்ம அவன் விளையாட்டுத்தனமாக வளர்த்துட்டோம். அவன் இப்படி இருக்கான். வந்து கெஸ்ட் முன்னாடி அவன் இப்படி இருந்தான். இப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் எப்படி இருப்பான்? ரொம்ப யோசிக்காதம்மா. இங்கே இருக்கிறத விட அங்கே மெய்ட்ஸ் அதிகமாகவே இருப்பாங்க. அதை விட டயாங் நல்லாவே பார்த்துப்பாரு. இப்படியே இருந்தா இப்படி அங்கே போனால் தானே எதனா கற்றுப்பான். கண்டிப்பாக டயாங் நல்லா பார்த்துப்பாரு எனக்கு தோணுது. இல்லை, நான் நம்புகிறேன் அந்த பையன் நல்லா பார்த்துப்பான் நம்ம பையனை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனால் அவன்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்கவே இல்லையே. அவன்கிட்ட கேட்காமே நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க. அவன் இங்கே தானே இருந்தான். அவனுக்கு வேணாம் சொல்லியிருக்க வேண்டியதானே. ஐயோ, அவனை பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு காமிக்கிறாங்க. அப்போதான் ஜங்குக் உட்காந்துட்டு ஜோன் அவுட்டில் தான் இருக்காரு, எப்பயோ இருக்க மாதிரி. PS5 வாங்கலாமா? எது வாங்கலாம்? PS15 இப்போ தான் வாங்கணும். அப்படி இப்படி 5 வந்திருக்கும். இப்போ ஜங்குக் பைத்தியமாடா ஆயிட்ட. என்ன கேம் நெக்ஸ்ட் வாங்குறது? இங்கே ஃப்ரீ ஃபைட்டரில் வேற நருட்டோ பண்டில் வந்திருக்குனாங்க. அதுக்கு போகுமா? இவனை இப்படி பார்த்தனும் ஜங்குக்கோட அம்மா தான் தலையில கையை வச்சு அடிச்சுக்கிட்டு, இவன் இப்படி இருக்கானே, இவனை கட்டி கொடுத்தா காரி துப்ப மாட்டாங்களா நம்மள? அதெல்லாம் டயாங் பார்த்துப்பாரு. அவர் பார்த்துட்டு தானே இருந்தாரு. அதுதான் சொல்றேன், இவன் இப்படி பார்த்துட்டு கூட அவருக்கு எப்படி பிடிச்சதுன்னு சொல்லிட்டு போறாரு. அதானே எனக்கும் தெரியல. சரி வா, அவன்கிட்ட போ, அவனுக்கு ஓகேவா என்னன்னு கேட்போம். ஜங்குக்கோட அப்பா அப்படியே போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து அவனை சாஃப்டாக தொடுறாரு. தொட்டதுக்கு அடுத்து அவன் ஜங்குக்கு வந்து இந்த வேர்ல்டுக்கே வந்துடுறாரு. வந்துட்டு, அப்பா வந்து வரீங்கப்பா, என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சா? அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. ஜங்குக்கு அப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கு. இப்போ ஜங்குக்கோட அப்பா, ஜங்குக், சொல்லுங்கப்பா. அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாம் பிடிக்கும். அப்பா எது சொன்னாலும் பண்ணுவியா? பண்ணுவேன்ப்பா. அப்போ எனக்கோசம் ஒன்று பண்ணுவியா? என்ன சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணம் தானே, இதோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறான். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். யார? இப்போ வந்துட்டு போனார்ல கிம்கியாங், அவரை. எது? அவரையா? அப்பா நான்லாம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், நான் உங்க கூடயே இருக்கேன், எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்ப்பா. எது வேண்டாமா? ஜங்குக், நான் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டேன், அவருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு. எனக்கு தெரியாது, நீ கல்யாணம் பண்ணிக்கிற, அவ்வளோதான். உனக்கே நல்லா தெரியும் நேற்று என்னென்ன நடந்துச்சா அப்படின்ட்டு. ஜங்குக், அப்பா சொல்கிறல்ல, கேப்பியா மாட்டியா? அப்பா எனக்கு இது வேணாம், நீ வேற என்ன வேணா சொல்லு, நான் கேட்குறேன், எனக்கு இது மட்டும் வேணாம். ஜங்குக், உனக்கு ஏன் புரியல? நேற்று விட்டுருந்தா உங்க அப்பா செத்து இருப்பேன். அவர் தான் நம்மளுக்கு திருப்பி நம்ம வாழ்க்கையை வந்து திருப்பி கொடுத்தவரே. அப்ப அவர் கேட்கறது நம்ம திருப்பி கொடுத்தா என்ன? அப்பா அவர் கேட்கறது ஒன்றும் பொருளையோ எதுவும் கிடையாது. என்ன, நான் ஒன்றும் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாதுப்பா அவர் கேட்டா கொடுக்கறதுக்கு. உங்க பிஸ்னஸ் திருப்பி கொடுத்தாரு, அதெல்லாம் ஓகே தான். அதுக்குன்ட்டு நீங்க ரிட்டர்னுக்கு என்ன கொடுப்பீங்களாப்பா? அப்போ உங்களுக்கு உங்க பிஸ்னஸ் தான் முக்கியமாப்பா அப்படின்னு கேட்டோன்னே மிஸ்டர் ஜான் அப்படியே வாய மூடிட்டு இருக்காரு. ஜங்குக் தான், சொல்லுங்கப்பா, உங்களுக்கு அப்போ உங்க பிஸ்னஸ் தான் முக்கியமா? சொல்லுங்க, இப்போ நான் முக்கியம் இல்லையா? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறப்போ ஜானுக்கு ரொம்ப கோவம் வந்து, ஆமாம் எனக்கு என் பிஸ்னஸ் தான் முக்கியம், எனக்கு அதுதான் முக்கியம், இந்த வேர்ல்டில் எனக்கு அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியாது நீ கல்யாணம் பண்ணிக்கிற, நீ அப்படி பண்ணிக்கலனா நீ அதோட உங்கள் அப்பாவை பார்க்கவே முடியாது, அவ்வளோதான். இப்படி சொல்லிட்டு மிஸ்டர் ஜான் போயிட்டாரு. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி சோஃபாவில் உட்காந்துடுறான். அவனுக்கு அழுகியாக வருது. எப்பவுமே மிஸ்டர் ஜான் வந்து அவனை திட்டினதே கிடையாது, ஹாஷாவும் பேசினது கிடையாது. அவர் தான் வீட்டில் ரொம்ப செல்லம்.
மிஸ்ஸஸ் ஜியானோட மிஸ்டர் ஜியான் தான் ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிட்டாரு. ஆனால் அவரே வந்து பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஜங்குக்கோட வார்த்தைக்கு இது பண்ணாமல், ஜங்குக்கோட ஃபீலிங்ஸை மதிக்காமல், பிஸ்னஸ்க்கோசம் பிஸ்னஸ் ஜங்குக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்போ மிஸ்ஸஸ் ஜியான் தான் பக்கத்தில் உட்காந்து, ஜங்குக் கொஞ்சம் அப்பா சொல்கிறத புரிஞ்சுக்கோப்பா, அவர் சொல்கிறத நீ புரிஞ்சுக்க சொல்கிற, நான் என் ஃபீலிங்ஸை யாருமே மதிக்கல, அப்போது ரெண்டு பக்கம் பிஸ்னஸ் தான் முக்கியம் இல்லை. ஜங்குக் அப்படிலாம் இல்லை, ஏன்பா இப்போ அழுவுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்லா பார்த்துப்பாருப்பா, போதும் எதுவும் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு பிஸ்னஸ் தானே முக்கியம். அப்புறம் அப்போ என்ன ஒரு அசட்டா ஒரு ப்ராப்பர்ட்டியாக திருப்பி கொடுக்குறீங்களா உங்கள் பிஸ்னஸ் கோசம்? என்னையும் சப்போர்ட் பண்ணல, அவரும் பண்ணல. ஜங்குக், நான் உனக்கோசம் பேசி பார்த்தேன்ப்பா, என்ன பேசினேன், நீயும் புருஷன் பேச்சு தான் கேட்பேன், நானும் ஒரு பேச்சு தான் கேட்டேன். அப்போ அதனால என் ஃபீலிங்ஸ் இங்கே மதிப்பில்லை, அப்படிதானே பிஸ்னஸ் கோசம் மேரேஜ். அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்டே மேலே போயிடுறாரு. மிஸ்ஸஸ் ஜியானுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, யாரு பக்கம் பேசுன்னு தெரியல. ஏன்னா இந்த சைடு மிஸ்டர் ஜியானும் வந்து பிஸ்னஸ், அதுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அவர் கண்டிப்பாக உயிரை விட்டுருவாரு. ஸோ அவங்களுக்கு அந்த பயமும் இருக்கு. இந்த சைடு ஜங்குக்கும் ஃபீலிங்ஸ்லாம் யாரும் மதிக்கலன்னு ரொம்பவும் கஷ்டத்தோட இருக்கா. அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் தலையில் கை வச்சு உட்காந்துருக்காங்க. எப்படியும் டேஸாக ஸ்கிப் ஆகுது, 1 வீக் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் மேரேஜ் டே. ஒரு பெரிய மேன்ஷன், பார்க்கவே செம்ம டெக்கரேஷனோட பக்காவாக மாசாக இருக்கு. எல்லாரும் ரொம்பவே பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது மிஸ்ஸஸ் ஜியான் தான் போயிட்டு ஜங்குக்கு கூப்பிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக்கு அங்கே இல்லை. அவங்களும் பாத்ரூம் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, பயம் எடுத்துக்கிச்சு ஜங்குக்கை காணோம் அப்படின்னு. உடனே அவங்க போயிட்டு மிஸ்டர் ஜியான் கிட்ட தான் சொல்கிறாங்க. அவருக்கு இதை கேட்டுன்னு ரொம்பவே ஷாக்காக இருக்கு. ஏய், அவன் எங்கேயாச்சும் இருப்பான், போய் பாரு. இல்லைங்க, நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், அவனை எங்கேயுமே காணும். மிஸ்டர் ஜியானுக்கு என்ன பண்ணுறது தெரில, அப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பாடி கார்ட்ஸ் தான் பார்த்து, டேய் எல்லா இடத்துலையும் தேடுங்கடா, எனக்கு தெரியாது, ஜங்குக் இன்னும் 10 நிமிஷத்தில் இங்கே இருக்கணும், போங்க போய் தேடி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாரு. எல்லாரும் போகிறாங்க. இவங்க 2 பேருக்கு இங்கே ரொம்ப பதட்டமாக இருக்குது. இந்த சைடு பார்த்தா ஜங்குக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காரு வெளியே தான். ஜங்குக் ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்காரு. பின்னாடி திரும்பி பார்த்துட்டு யாருனா வராங்களான்ட்டு அவர் அப்படியே அப்போ இடத்துல ஸ்டாப் ஆகுறாரு. அவர் கண்ணில் வைட் ஆகுது. பார்த்தா அங்கே நேரத்தில் பெரிய ஒரு பிளாக் கலர் காரு, அது முன்னாடி ஒருத்தர் மாசா கோட் ஷூட் பிளாக்ல போட்டுக்கிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு ஜங்குக்கை பார்த்து ஸ்மிக் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. வேற என்ன இல்லை, டயாங் தான். டயாங்க பார்த்தோன்னே ஜங்குக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஜங்குக்கு அப்படி பின்னாடி திரும்பி ஓடலான்னு பார்க்குறான். அப்போ டயாங் தான், பின்னாடி திரும்பி ஓடலான்னு நினச்சா என்னால் ஓடிட முடியுமா? அப்படி ஒரு சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே அங்கே ஒரு 5 கார்ஸ் மேலே அப்படியே வந்து ரோடை பிளாக் பண்ணுது. இப்போ இந்த சைடு பார்த்தா டயாங், அந்த சைடு பார்த்தா அந்த 5 கார்ஸ் அப்படியே நிற்கிது. ஜங்குக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே நடுவில் நிற்கிறான். அப்போ டயாங் தான் அவர் சிகரெட் அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே ஜங்குக் கிட்ட தான் வாக் பண்ணி வராரு. அப்படியே கிட்ட வந்து, எங்கே செல்லம், எங்கே போன இருந்தீங்க நீங்கள்? கும்பிட்டுண்டா, மாமாவும் கூட வந்திருப்பேனே, எதுக்கு தனியாக ஓடி வரீங்க? இங்கே பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கள. சுச்சோ, இங்கே மேரேஜ் வேணும் வேணாம், நீ போகிறது இருக்கிறதெல்லாம் நீ முடிவு பண்ணக்கூடாது பேபி, நான் தான் முடிவு பண்ணும், சரியா? எனக்கு தெரியும் இந்த கல்யாணம் வெறும் ஒரு பிஸ்னஸ் கோசம் அப்படின்ட்டு. ஆமாம், பிஸ்னஸ் கோசம்டா. உங்கள் அப்பனுக்கு ஒரே பையன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தோ இது கிக்கான ஃபிகரும் எனக்கு தான்.
இந்த கிக்கான ஃபேரால் ஒரு லக்கான கம்பெனியும் கிடைக்கும். அதுக்கு தான். அப்போ நீங்களும் என்ன ஒரு பிஸ்னஸ்க்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? எத்தனை வாட்டி சொல்றது? ஆமா, பிஸ்னஸ் கோசம் தான். என்ன அதுக்கு சொல்ல? இங்க பாருங்க, எனக்கு இது கல்யாணம் வேண்டாம். ப்ளீஸ் எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. அப்பா தான் புரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் எங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்க. என்னை விட்டுருங்க. எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாழ இஷ்டம் இல்லை. நான் போகிறேன். அடடடடா, இப்பதானே சொன்னேன். நீ போறதும் இருக்கிறதும் இந்த கல்யாணம் வேணுன்றதும் வேணான்றதும் என் முடிவு தான், என்னோட முடிவு தான், கிம்டாங்கோட முடிவு தான். அவனை தவிர இங்க யாருக்கும் எடுக்கவோ பர்மிஷன் எடுக்கவோ உரிமை கிடையாது. புரிஞ்சுதா? இங்க பாரு செல்லம், நானும் ரொம்ப நேரமா பொறுமையா பேசலான்ட்டு இருக்கேன். என் பொறுமைய சோதிக்காத, இந்த மிருகமாக்காத. அமைதியா வந்து இறங்கினா நம்ம போயிட்டு கல்யாணம் பண்ணோமா, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சோமா, அதுக்கடுத்து அப்படியே மஜாவா வாழ்ந்தோமா அப்படின்னு இருப்போம். சரியா? நீ தேவையில்லாம வம்பு பண்ணி உடம்புல ரத்த காயத்தை வாங்கிக்காத. புரியுதா? வா, வந்து ஏறி பார்ப்போம். வாங்க, மேரேஜர் நம்மளுக்கு கொசு வெயிட் பண்ணுது. வா போலாம், வா. இது விட்டு டயாங் அப்படியே வந்து ஜங்குக்கு கையை பிடிச்சி தர இழுக்கிறாரு. அப்ப ஜங்கு விட்டு கட்டினவன் திடீர்னுட்டு, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு கத்துறான். இதை கேட்டோன்னே டயாங் அப்படியே கையை விட்டுட்டு, என்ன சொன்ன? பிடிக்கலையா? என்ன பிடிக்கல? டயாங் வாய்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. செம்ம கோவமாகுது. அவர் கண்ணெலாம் ரெட் ஆகுது. அவர் அப்படியே ஜங்கு கூட சொல்ற பிடிச்சு, சொல்லு, என்ன பிடிக்கல? உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, கல்யாணத்தை பிடிக்கலையா, இல்ல என்னையே பிடிக்கலையா? சொல்லு, என்னத்தை பிடிக்கல உனக்கு? சொல்றா. நீ வாயை மட்டும் திறக்கல வச்சுக்கேன், என்ன பண்ணுவேனே தெரியாது. சொல்லு, வாயை திறந்து சொல்லு, எதை பிடிக்கல உனக்கு? எனக்கு உங்க இப்படி சொல்லி முடிச்சிட்டுதான் ஜங்குக்கு சொல்லி கூட முடிக்கல. டயாங் அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஷோல்டர்ல தூக்கி போட்டு அவர் பாட்டு நடந்து போறாரு. என்ன பண்ற? வீடு இறக்கி வீடு பிடிக்கல. வாய மூடுறா, வாய மூடு. வாயை திறந்து வாயை உடைச்சிருவோம். வாய மூடு. அப்படியே சொல்லிட்டு டயாங் அப்படியே ஜங்குக்க பொத்துன்னு கார்ல போட்டு காரை செம்ம ஸ்பீடா ஓட்டுறாரு. ஜங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜங்குக்கு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை டயாங் கிட்ட இருந்து. ஜங்கு கத்த டயாங் ஸ்பீடு ஏற்றிட்டே போகிறான். ஜங்குக்கு பயம் வந்து ஜங்குக்கு அப்படியே வாயை மூடி உட்காந்துக்கிறான். இப்படியே அவங்க 2 பேரும் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. போனால் ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே ப்ரைவேட் ஜெட் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக்கு என்ன நினச்சிருப்பானா, கல்யாணம் நடக்கிற மேன்ஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அதுதான் இல்லை. டயாங் வந்து ப்ரைவேட் ஜெட் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காரு. ஜங்குக்கு ஒன்றும் புரியல. பயம் ரொம்ப அதிகமாகுது. அப்போ அப்படியே டயாங் இறங்கி ஜங்குக்கை வந்து திருப்பி காடை பிடிச்சி தர இழுத்து அப்படியே ஷோல்டரில் போட்டு அவர் பாட்டு தூக்கிட்டு போகிறாரு. ஜங்குக்கு கத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. என்னை விடு, என்ன பண்ணுற, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு அம்மா அப்பா கிட்ட போகணும், ப்ளீஸ்
எங்க கூட்டின்னு போறீங்க? கொலை பண்ண போறீங்களா? எங்க போறோம்? என்ன விடுங்க. வாய முடு, வாய மூடல, என்ன பண்ணுவேன்னு தெரியாது, வாய முடு. அப்படியே டேங்கும் தூக்கிக்கிட்டு ஜங்குக்கா செட்டுக்குள்ளே தான் போகிறாரு. அவங்க போய் உக்காந்துருக்கு. அடுத்து ஜங்குக்கு அப்படியே நிற்கிறான். டயாங் உட்காந்து அப்படியே ஜங்குக்கு அவன் லேப் மேலே உட்கார வச்சு சீட் பெட் போடுறான். இவங்க போட்ட அடுத்த செகண்டே ஜெட் கிளம்பிடுச்சு. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அழுதுகிட்டே டயாங்க பார்க்குறான். எங்கே கூட்டிட்டு போறீங்க? நம்ம எங்கே போகிறோம்? எங்கே போகிறோமா? ஐலாண்டு. எதுக்கு? ஏன் அங்கே போகிறோம்? இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம் தானே, நீங்கள் அங்கே தானே என்னை கூட்டிகிட்டு போகணும். ஓ, உனக்கு ஓடிப்போம் போட்டு தெரியலையா கல்யாணம்ன்ட்டு? இப்போ தான் தெரியுதா உன்னை ப்ரைவேட் ஜெட்டில் கூட்டின்னு வரும்போது கல்யாணம்ன்ட்டு? அம்மா அப்பா தேடுவாங்க, அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அடடா, ஓடி போகும்போது தெரியல கல்யாணம் இருக்குன்ட்டு. ஆமாம் தானே? அதே மாதிரி அம்மா அப்பா தேடுவாங்கன்ட்டு அப்போ தெரியல. இப்போ என் கூட வரும்போது தான் உனக்கு கல்யாணம் இருக்கு, அம்மா அப்பா தேடுவாங்கன்னே உனக்கு தோன்று. ஆமாம் தானே பேபி? அப்படியா? ஜங்குக்கு என்ன சொன்னே தெரியல, பாட்டு அழுதுகிட்டே இருக்கான். என்ன பேபி, உன்னை ஃபீல் பண்ண விட்டுருவேனா? சொல்லு, உன்னை நான் ஃபீல் பண்ண விட்டுருவேனா? உனக்கு என்ன, உங்கள் அம்மா அப்பா கிட்ட போகணும் அதானே? போகலாம். ஏன்னா நம்ம கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு பிள்ளையெல்லாம் பெற்றுக்கிட்டு அப்புறம் போகலாம். இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லணும், அவ்வளோதானே. இதை சொல்கிறேன்ட்டு அவன் ஃபோன் எடுத்து அவங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே காமிக்கிறான். பார்த்தியா, சொல்லிட்டேன். உங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிட்டேன். அப்படியே சொல்லிட்டு பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்கலாம். ஏன்னப்பா ஐலாண்ட் வரும்? ஐலாண்ட்கா உனக்கு தான் என்ன பிடிக்கல, அதான் என்னை பிடிக்க வைக்கிற வரைக்கும் ஆமாம் அங்கே தான் இருக்க போகிறோம். எனக்கு இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் அந்த சைன்லலாம் நம்பிக்கை கிடையாது. இனி நம்மளோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மேரேஜ் லைஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன பேபி, அம்மா அப்பா விளையாட ரெடியா? ரெடி ஃபார் த ரியல் கேம்? ரெடி சொல்லிடுறான். ஓகேடா, இதோட நான் ஃபஸ்ட் பார்ட் முடிச்சுக்கிறேன். நான் முழுசாக போடணும்னு நினச்சேன் ஒன் ஷாட்லேயே. ஆனால் இதுவே ரொம்ப லாங்காக போன மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் செகண்ட் பார்ட் போடுறேன். ஐ ஹோப் செகண்ட் ஹோப் கொஞ்சம் பங்கமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பெஸ்ட்டை கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை கேரட்.